ரதிய கடுப்படியில் மார்னிங் மீந்த இட்லியை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அக்கா சூப்பர் டிஷ்ஷு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 3 இட்லி எடுத்துருக்கிறேன் அக்கா. இந்த மாதிரி எந்த பீஸாக கூட நீட்டாக கூட பீஸ் போட்டுக்கோங்க. இந்த பன்னீர் பீஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன் அக்கா. நல்லா சாஃப்டாக நம்ம வீட்டில் மாவு அரைச்சதுப்பா, மிக்ஸி மாவு அரைச்சது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 3 இட்லி எடுத்தாக்கா கட் பண்ணி வச்சுருக்குறேன். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த இட்லியை வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த டிஷ்ஷு எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கோ. இது நல்லா அப்படியே நம்ம ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெரூனாகவே ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம இட்லி பீஸ் எல்லாம் இந்த அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா எல்லா பீஸையும் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆயில் ஊற்றினீங்கன்னா ஒரே ட்ரிப் போட்டு எடுத்துடலாம். அக்கா கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். எல்லா பீஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிக்கலாம். மசால் ஒன்றுமே இல்லை. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம நைஸாக சுற்றிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், தக்காளியை நைஸாக அரைச்சாச்சு. அக்கா இப்போ ஒரு வடை சட்டி எடுத்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன். இந்த ஆனியன் வந்து ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதை வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. இது வந்து சில்லி இட்லின்னு தான் அக்கா சொல்லி கொடுப்பேன். இப்போ அதில் போடுறேன். ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிடுவேன். இப்போ ஆனியனை வதங்கிருச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி அக்கா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது, அதை போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டும் அந்த வெங்காயமும் பச்சை வாசனை போன உடனே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி அரைச்சி வச்சோம்ல ஒரு 3 பீஸ் அதை ஊற்றிக்கிறேன். இப்போ தக்காளி ஊற்றியாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. இதுக்கு தேவையான சால்ட்டு இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறமா கரம் மசாலா அக்கா ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன், பெரிய ஸ்பூனில். இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். நல்லா மசாலா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு 1/2 கேப்சிகம், குடமிளகா ஒரு 1/2 தான் வச்சுருக்கேன். ஆஃபு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அக்கா. அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கடையில் சில்லி புரோட்டாக்கெலாம் போடுவாங்களே, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஃப்ரை பண்ண இட்லியை போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தக்காளி அரைச்சோம்ல, அந்த மிக்ஸியை அலசி கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிடும். அது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரை பண்ண இட்லி வேகிறதுக்காக. இதுக்கு அக்கா எங்கள் வீட்டில் சில்லி இட்லின்னு பேர் தான் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். அப்படியே கொஞ்சம் கொதித்து வேகட்டும். சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே பரட்டி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், சில்லி இட்லி ரெடி. கேப்சிகம், டொமேட்டோ எல்லாம் போட்டு, டொமேட்டோ சாஸ் வேணாம், நோ டொமேட்டோ சாஸ், நோ சோயா சாஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இது செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த இட்லி செஞ்சு பாருங்கப்பா. சில்லி புரோட்டா மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நம்ம என்னடா ஃப்ரை பண்ணிட்டோமே சாஃப்ட்னஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது ஃப்ரை பண்ணதுனால அந்த வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்கு, குழந்தைங்களுக்குன்னா ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சில்லி இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலான்னு சேர்த்துருக்கேன். நோ டொமேட்டோ சாஸ் வெளியே வாங்கினது, நோ சோயா சாஸ் எதுவுமே இல்லை. நம்ம டொமேட்டோ அரைச்சி ஊற்றினாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் பூண்டு கொஞ்சமாக ஒரு 2-3 பூண்டு பல்லு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈவினிங் வந்துச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங் ஆயிரும். ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம காலையில் மீந்த இட்லி நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஈவினிங்கு ஹீட்டு கூட பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் செய்கிற இட்லி வீட்டில் உள்ள மாவுங்கும் போது நம்மளுக்கு ஹீட்டு பண்ண கூட தேவையில்லை. இட்லி அப்படியே தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இப்படி கட் பண்ணி போட்டு குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அக்கா செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப 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 சூப்பராக இந்த சில்லி இட்லி இந்த வாசனை பிடிச்சிட்டு நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸுங்களாம் கிச்சனுக்கு வந்துடுவாங்க. இது இன்றைக்கி இது ஒருத்தருக்காக தான் செஞ்சுருக்கிறேன். அக்கா 2 இட்லி போட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். 2.5 இட்லி போட்டேன். நீங்கள் ஆள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆவலாக அவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப 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 ஆசையாக இருக்கும். அக்காவுக்கு அப்படி தான் இருக்கும். தேங்க்யூ.